லாஸ்ட் 3 டேஸோட நம்ம லெவல்ஸ் என்ன அண்ட் மார்க்கெட் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அண்ட் ப்ராஃபிட்டா லாஸா ஷார்ட்டாக ஒரு ப்ரிவியூ மட்டும் பார்த்துருவோம். டியூஸ்டே ரிப்போர்ட் வரைக்குமே டியூஸ்டேவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அண்ட் வெனஸ்டே ஓகே, வெனஸ்டே நம்மளோட வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு பியரிஷ் சைடு ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துட்டு அண்ட் தென் சி சைடு அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே மார்க்கெட் இந்த ரேலி இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு புள்ளி சைடு போகும் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஒரு ரேலி நம்மளோட ஒரு வியூ இருந்துச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைம் மட்டும் தான் இங்கே ஒரு 20 பாயிண்ட் நமக்கு கொடுத்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இங்கே ஒரு கரெக்ஷன், இங்கே ஒரு 20 பாயிண்ட் இங்கேருந்து இப்படி டவுன் சைடு வந்துட்டு சி சைடு மூவ் ஆகுங்கிறது தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். பட் மார்க்கெட் வந்துட்டு டவுன் வராமலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு சி சைடு அப்படியே மூவ் ஆகிடுச்சு. நமக்கு அந்த ஃபுல் ரேலி மிஸ்ட்டு தான், அதை நான் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் வேறு எந்த என்ட்ரிஸுமே நாங்கள் அன்றைக்கி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணல. இந்த ரேலி மிஸ்ட்டு இதுதான் நியர்லி ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்கும் சென்செக்ஸில். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே நம்ம வியூ வந்துட்டு சி சைடுக்கு பாசிபிலிட்டி அதிகங்கிறப்ப குரூப்பில் மென்ஷன் பண்ணிவிட்டு அண்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா இந்த எட்ஜு தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. இங்கே நமக்கு மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ் தான் இங்கே நமக்கு நம்ம அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 400 ரேஞ்சஸ் வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. மார்க்கெட் கொடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகும்போதே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நம்ம காஸ்ட் அண்ட் ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இங்கே நமக்கு 100 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு பியரிஷ் சைடு, பியரிஷில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவ் இருந்துச்சு. பட் இந்த மூவ் நாங்கள் கேப்சர் பண்ணல. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ட்ரி எப்போ கிடச்சிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு புள்ளி சைடு ஒரு 12:45 நியர்லி நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. என்ட்ரி வந்துட்டு 35. ஸோ இதுதான் அந்த என்ட்ரி நியர்லி இந்த டைம் தான். 35லேருந்து நமக்கு நியர்லி 110 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆனிச்சு. நியர்லி அரௌண்டு ஒரு 80 பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் சைடு, இது மென்ஷன் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:45 அண்ட் இது வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸு அண்டு என்ட்ரி பாயிண்ட்டு. இதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு. லோயரில் தான் டேப் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த டைம் தான் 12:45. நியர்லி மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸு நியர்லி மூவ் ஆச்சு. ஸோ அன்னைக்கு தேர்ஸ்டே மட்டும் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி நியர்லி 100. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி, ஸோ நியர்லி இது ஒரு 80 பாயிண்ட்டு. அடுத்தது இந்த என்ட்ரி, இது நியர்லி 90 to 100 பாயிண்ட்ஸ். இது எண்ட் ஆஃப் த டே தேர்ஸ்டே நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இன்னைக்கு நம்மளோட குரூப்பில் இனிஷியலாகவே மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா புள்ளி சைடு ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. அது மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நமக்கு ஒரு இங்கே தான் நம்ம என்ட்ரிக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் இந்த டைம் தான். இங்கேருந்து நியர்லி நமக்கு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாச்சு மார்க்கெட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம குரூப்பில் நம்ம மென்ஷன் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ அரௌண்ட் ஒரு 10 o'clock ஒரு 9:55 நம்ம இது ஆடியோ போட்டுருந்தது. இந்த பியரி சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 30 பாயிண்ட்டு நமக்கு மூவ் ஆச்சு. இங்கேருந்து தான் இந்த டைம் தான் இங்கேருந்து நமக்கு ஒரு பியரிஷ் என்ட்ரி. அதே போல் நம்ம இன்னைக்கு குரூப்பில் மென்ஷன் பண்ணது என்னன்னா, இங்கே இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்துட்டு அடுத்த புள்ளி சைடு போகும் அப்படிங்கிறப்பையும் அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை அதை மென்ஷன் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி 11:15. ஸோ இந்த டைம் தான் நாங்கள் பியரிஷ் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது.
அந்த புல்லி சைடு நம்ம ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் என்னன்னா 1 ஹவரா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் 1 ஹவரா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10 to 15 பாயிண்ட் அதே இடத்துலயே தான் மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சடனா ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் மூவ் இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு இதுலயும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்ஸ் அண்ட் தென் 25 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பேங்க் நிஃப்டி வந்ததுக்கப்புறம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நியர்லி, ஸோ அரௌண்டு ஒரு 70 பாயிண்ட்ஸ் நியர்லி இன்னைக்கு கேப்சர்டு. அண்ட் என்ன ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹை, அந்த அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கேயும். பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை, சேம் அஸ் வெல் அஸ் சென்செக்ஸ் போத் ஹேவ் ஃபைட். அப்படிங்கிறப்ப ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ரேலி நாங்கள் ஸ்கல்ப் மட்டும் தான் பண்ணோம். ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சைடு பியரிஷ் போகும் இல்லை புல்லிஷ் போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாக ரேஞ்சுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஸ்கல்ப் பண்ணி இன் பிட்வீன் பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த வீக்கு ஆல்ரெடி டியூஸ்டே ஒரு நல்ல கேப்சர், அது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. வெனஸ்டே என்ட்ரி மஸ்ட்டு, தேர்ஸ்டே நியர்லி ஒரு 260 பாயிண்ட்ஸு, அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ். எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த வீக் குயின் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இது நியூஸ் இருக்கா அண்டு நம்மளோட லெவல்ஸ் என்ன அண்ட் மார்க்கெட் நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அண்ட் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.